இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷா டேனியல். ஸோ மக்களே, என்னை வந்து சரவணன் ரோடில் வந்து வானத்தை போல பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை இப்போ ஒரு பேயாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கேட்டிங்க, ஆனால் ரியலாகவே வந்து மண்ணுலாம் மேலே இருக்கானா, அது எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்க. ஸோ இது என்னோட ரியல் ஃபேஸ். இதை நான் எப்படி வந்து பேய் ஃபேஸாக மாற்ற போகிறேன்றதை இப்போ பார்க்க போகிறீங்க. இவர் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அண்ட் நம்மளோட மேக்கப் காய். ஸோ ஸ்டார்ட். மேக்கப் கைக்கு மேக்கப் கை வந்து மேக்கப் கைக்கு அப்ரண்டிஸ் என்ன அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் அவனும் ஒரு மேக்கப் பண்ண வருவான் சார். வருவான் 35 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வருவான். நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் சீரியல் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். நான் மேக்கப் பண்ண இல்லையா இப்போ? இல்லை நீங்களா சரியில்லை. கரெக்டு. அது மாதிரி தான் அவனும் வந்துடுவான்றேன். 35 வருஷம் கழிச்சு வரான். விமன் ஸ்பெஷலிஸ்ட் மேக்கப் மேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிற மூஞ்சி வந்து இவங்க வந்து போட்டு டார்க் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன அப்ளை பண்ணுறீங்க? கைலான். ஓகே, கைலானோட வேக்ஸ். வேக்ஸ். இந்த க்ரைலான் வேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஃபேஸில் வந்து மண்ணெல்லாம் போடும்போது அந்த வேக்ஸில் வந்து அது வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக மண் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். மூஞ்சி வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஆகிடும்ல. அப்போ மண்ணு ஓட்டும்ல. ஸோ இதை நீங்கள் க்ரைலானில் தானே வாங்கினீங்க, அங்கே போய் வாங்கிடுங்க மக்களே. இது வந்து ஒரு வேக்ஸ். ஸோ நீங்கள் அந்த பேய் கெட்டப்லாம் போடும்போது உங்கள் மூஞ்சில் வந்து மண்ணெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் மனோஜ்? 35 வருஷம் கழிச்சு நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்க. சாப்பிட்டீங்களா? டைம் இருக்குண்ணே. ஏன் இன்னும் 5 தானே ஆகுது. ஏன் அதே மாதிரி சாப்பிட மாட்டேன். தருவாங்க. மேக்கப் முடிச்சிட மாட்டேன். எடுத்துக்கோ. இதை எடுத்து ஹைட்டில் இருக்காங்க மனோஜ். கொஞ்சம் ஸோ பாருங்கள், இப்போ மண் எடுத்துட்டாங்க. இப்போ போட்டு அந்த மேக்கப்பில் எப்படி ஒட்ட போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பண்ண முடியும். பார்த்தீங்களா மக்களே, அந்த போட்டு அந்த கம்மு வந்து இந்த மண்ணை வந்து அப்படியே பிடிச்சிக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போதும். மேலே மேக்கப் போட்டால் கரெக்டாகிடும். கரெக்டாக இருக்கு. சாந்தி இருக்குல்ல பாருங்க அண்ணே. இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த கோட்டிங்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுதான் ஹைலைட். இப்போ என்னென்னா, கண்ணுக்கு கீழே வந்து ரெட் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்கும்.
அவ்வளோதான் பாருங்க மக்களே. ஸோ நல்லா அந்த மூஞ்சி வந்து இந்த மாதிரி கம்மெல்லாம் போட்டு ஒரு டெரிஃபிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பே கெட்டப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக ரெட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எனக்கு காமிச்சா போதுன்றதுனால ஒரு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி மக்களே.